என்ன நேத்திங்கிற இந்த வார்த்தையை காரணம்? என்ன மீரா அப்படி பார்த்துட்டு இருக்கா? இல்லங்க, இந்த வார்த்தை இவ்வளவு சீக்கிரமா மறைஞ்சிருச்சே, வார்னிங்னா அப்படியே இருக்கும்னு நினைச்சேன். இல்ல மீரா, இது எரேஸ் ஆகல, இது ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு சொன்னா புரியாது, கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன நீ தெரிஞ்சுக்குவ. I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause. Play, repeat. I'm scared of the mountain, of the river, of the fire. ரேடியோல என்ன சாங் கேக்குறது இல்ல, ஃபியர்ங்கிற வேர்டை வச்சு ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏப்பா ஆரவே, நாங்க உண்மையிலேயே இப்ப இந்த பாட்டு போடலப்பா, ரேடியோ தன்னால தான் ஆன் ஆச்சு. ஆமாங்க, நம்ம வீட்ல என்னைக்கு ரேடியோ ப்ளே பண்ணிருக்கோம், இப்ப எதுக்கு திடீர்னு ரேடியோ ப்ளே ஆகுதுன்னே புரியலையே. ஒரு அப்பா சேலை காலன் அடிச்சுக்கிட்டேன். அனு அழாதம்மா, வீடு தான் ரியாக்ட் பண்ண போதே. நிமிஷம், இவ ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, வீடியோ ரியாக்ட் பண்ணாம இருக்கு. அப்பா அப்ப வீடு தூங்குதா என்ன? காலையில இருந்து வீடு அவ்வளோ அமைதியா இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு இன்னைக்கு. புள்ள அழுதுமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலனா அப்போ எல்லாம் நின்றுச்சா? இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல, இதுவும் நிக்கல. என்னடா சொல்ற? இப்ப அனு அழுத உடனே இந்த ரியாக்ஷன் நடக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இதுவும் ஒரு வகையான பயம் தானே, ஆனால் நீ வீடு ரியாக்ட் பண்ணாம இருக்கு. ஆமாங்க, நம்ம ஏதாவது நடந்தாலே வீடு ரியாக்ட் பண்ணுமோங்கிற பயத்துல தான் இவ்வளோ நேரம் இருந்தோம். அதனால வீடு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் புரியலைங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அனு, என்னமா வரையிற? நம்ம ஃபேமிலியை தான் ஒரு பிக்சரா வரையறேன்ப்பா, நீங்க பாருங்களேன். அனு, என்ன அங்கிருந்து டாட்ஸ் போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் பார்க்குற இடங்கள்ப்பா. யார் பாக்குறாங்க? இந்த வீடு. அனுக்கு ஏதோ தெரியுது போல இருக்கே. கடவுளே கடவுளே கடவுளே, இன்னைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, இன்னைக்கு நான் யாரையும் பார்த்துடக்கூடாது, அந்த நிழல் மனிதன் கண்ணில் நான் படவே கூடாது. நைட் ஆனாலே ரொம்ப பயமா இருக்குதே. இல்லை இல்லை, நான் பயம் காட்டக்கூடாது, பயம் காட்டக்கூடாது, பயம் காட்டக்கூடாது. இங்க நடக்கிறது எதுவுமே புரியல. காலையில இருந்து எவ்வளவு பயந்தோ இந்த வீடு எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்கே. அப்சர்வேஷன்ல இருக்கீங்க. அப்சர்வேஷன்னா என்ன? ரியாக்ஷன் இல்லாம இருந்தா உங்களுக்கு உண்மை தெரியும். என்ன உண்மை? உங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லையா, இல்ல பயம் காட்டாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு. அப்படின்னா இது டெஸ்ட் இல்ல, இது எங்களுக்கு கொடுக்குற ஸ்லோ ப்ரெஷர், அப்படித்தானே? நிச்சயமா சிஸ்டம் பேஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் செக் பண்ணிட்டு இருக்கு. என்னது சிஸ்டமா? அரவ், நம்ம பயம் காட்டக்கூடாதுன்னு இருந்தா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட மாட்டோமா? கண்டிப்பா டயர்ட் ஆகும், அதுதான் அது எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் பனிஷ்மெண்டா? இது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியாக்ஷன் இல்லாம இருந்தா எப்படி இருக்குங்கிறதுக்கான டெஸ்ட் தான் இது. இதுல குழந்தைங்க நேச்சுரலாவே ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பயத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஆனா நம்ம பெரியவங்க இதனால எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோங்கிறத யாரோ நோட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த நிழல் மனிதன் சிஸ்டம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். சப்ஜெக்ட்ஸ் அண்டர் ரிவ்யூ. இது வீடு இல்ல, இது ஒரு சிஸ்டம்.